விமான விஸ்தரி பண்ணுறது இன்றைக்கு தோட்டம் ராணுவம் தோட்டம் செய்யுது. குடும்ப சிட்டியிலிருந்து இப்படியே இந்த ரோட்டு வழியை வந்து மயிலட்டி வீதியால் பராதி கேம்பு வரைக்கும் போயிட்டு விதிக்கப்படவும் அதைத்தான் நாங்கள் இருக்கிறோம். என்ன செய்வீர்கள்? இந்த 40 வருடம் இடமே இல்லை. மக்கள் எங்கே குடியிருக்க 7 மாதத்துக்கு நாங்கள் பலாலி ரோடு ரோட்டுக்கு வெளியிலேயே 2015 2020 ஆண்டு வரைக்கும் சுமந்திரன் போன்றவர்கள் இந்த அரசாங்கத்தில் தான் இருந்தாங்க. அப்போ அதே போன்ற ராணுவத்தில் சொல்லி இருக்குது. இங்கே இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற 16 காணிகள் 3000 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த புதிய அரசாங்கம் பதவியேற்ற பின் எந்த ஒரு நிலப்பகுதியும் விடுவிக்க 1781 ஏக்கர் நிலப்பகுதிகள் கடற்கரை வண்டிய நிலப்பகுதி மக்களுடைய நிலங்களை சுயமானி அறிவித்தலுக்கு தடை விதிக்கப்பட்டிருப்பது அவர்களுக்கு இன்று பெரும் இடைஞ்சலாக முழுமையாக ஈடுபட்டிருப்பது அவர்களுக்கு ஒரு தலையீடியாக இருப்பதனால் தான் இன்று சுமந்திரன் மீது காய்ச்சலாக இருக்கிறார்கள். கொண்டு வர மாதிரிதான் கதைச்சு கொண்டு காணாமலே எங்களுக்கு இவ்வளவு போட்ஸை கொடுத்திருந்த நீங்கள் அதுக்கு உங்களுக்கு ரொம்ப மக்கள் யோசிச்சு கொண்டிருக்கிறாங்க, நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. உங்களுக்கு டாலர்ஸ் மற்றது பவுண்ட்ஸ் எல்லாம் வருதுன்னு சொல்லி அதிலே 186 மில்லியன் ரூபாய் இந்த பிரதேசத்தினுடைய வீதி அபிவிருத்திக்காக நாங்கள். ஹாய் ஹலோ நண்பர்களுக்கு வணக்கம். நாம் இந்த காணொலியில் பார்க்க இருப்பது கிராமிய பாதைகளுக்கான அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் யாழ்ப்பாணம் மயிலிட்டி வடக்கில் வீதி புனரமைப்பு செய்வதற்கான அங்குரார்ப்பண நிகழ்வு நாவலடி ஒழுங்கையில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் யாழ்ப்பாணத்துக்கு இன்று 29ஆம் தேதி விஜயம் செய்த போக்குவரத்து அமைச்சர் பிவர் ரத்நாயக பிரதம விருந்தினராக கலந்து கொண்டதுடன் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் பலிகாமடகு பிரதேச சபை செயலர், பிரதேச சபை தவிசாளர், பொதுமக்கள் என பல கலந்து கொண்டனர். இதன்போது மக்கள் வீதி புனரமைக்கப்படுவது மகிழ்ச்சி அடைந்தாலும் இராணுவ கட்டுப்பாட்டிலிருந்து விடுவிக்கப்படாமல் உள்ள காணிகள், ஆலயங்கள், பாடசாலை காணி தொடர்பில் அமைச்சரிடம் முறையிட்டனர். இதன்போது அமைச்சர் காணியல் விடுவிப்பு தொடர்பிலும் கருத்து தெரிவித்தார். இது குறித்து இந்த காணொலியை பார்வையிடுவோம். பாருங்கள். டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரியிலிருந்து 1258 மில்லியன் ரூபாய் கிடைக்கப்பட்டிருந்தது. அதுக்கு முன்னுடைய பகுதிக்காக மட்டும் வீதிகளுக்காக 184 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த 184 மில்லியன்ல மொத்தமாக 42 வீதிகள் புனரமைக்கப்பட இருக்கின்றது. அது முதற்கட்டமாக கௌரவ அமைச்சர்கள் தலைமையில் நான் நினைக்கின்றேன் இன்றைக்கு இந்த நிகழ்வு ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. உண்மையிலே நாங்கள் சந்தோஷமான நிகழ்விலே கூடியிருக்கின்றோம். 2 கவிஞர் அந்தஸ்துள்ள அமைச்சர்களும் 2 பாராளுமன்ற உறுப்பினர் ஒரே நேரத்தில் இங்கே இந்த சிறு நிகழ்வு என்றாலும் தூரத்திலிருந்து எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் அவர்கள் எல்லோரையும் இன்மனத்தோடும் பெருமகிழ்வோடும் வரவேற்றுக் கொண்டு இந்த முள்ளுடியேற்றமானது நீண்ட காலமாக பிரச்சனையாக காணப்படுகின்றது. அதுக்கான ஒரு புதிய தீர்வை பெற்றுத் தருவார்கள் என்ற அடிப்படையிலே அவர்களை வரவேற்று எனது வரவேற்பதை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். வரவேற்புரை ஆற்றி சென்ற மேலதிக அரசாங்க அதிபர் காணி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து அரசாங்க அதிபர் அவர்களை உரையாற்றுமாறு. கிட்டத்தட்ட 1258 மில்லியன் ரூபாய் எங்களுக்கு நிதி ஒதுக்கீடு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே 186 மில்லியன் ரூபாய் இந்த பிரதேசத்தினுடைய வீதி அபிவிருத்திக்காக நாங்கள் பங்கிடப்பட்டு வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே 42 வீதிகள் இந்த பிரதேசத்திலே புனரமைக்கப்பட இருக்கின்றது. அந்த நிகழ்வுக்காக இன்று வருகை தந்திருந்த அமைச்சர் அவர்களை நாங்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொள்ளுமாறு கேட்டப்படும்போது உண்மையிலே எந்த விதமான மறப்பும் இல்லாமல் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டது உண்மையிலே எங்கள் எல்லோருக்கும் மகிழ்ச்சி அளிக்கின்றது. ஆகவே இதிலே நாங்கள் இந்த நிகழ்விலே மிகவும் மகிழ்ச்சியாக இந்த நிகழ்வை நாங்கள் ஆரம்பித்து இந்த வீதிகளுடைய அபிவிருத்தியிலே நாங்கள் பங்கெடுத்து உங்களுடைய அபிவிருத்தி பணியிலே நாங்களும் இணைந்து கொள்வோம் என்று கூறிக்கொண்டு எடுத்துக்கொண்டு அடுத்ததாக இவ்வாறான ஒரு கூட்டத்தை வைத்து மக்களுக்கு இதை நாங்கள் சொல்றதுக்கு வாரது என்னன்னு கேட்ட வேறுதும் இல்லை. இந்த பணம் இது நாள் வரைக்கும் இந்த மாதிரி ரோட்டு போட்டவனுங்க என்ன சொன்னாலும் இதுக்கு முன்ன எந்த பேர்ல தான் ரோட்டு வந்துச்சு, எந்த பேர்ல தான் ரோட்டு வந்துச்சுன்னு தான் சொல்லி கொண்டு இருந்தாங்க. அந்தந்த எம்பிமார்கள் யாரும் அவன்ட என்னமோ வீட்டாந்து கொண்டு வர மாதிரி தான் கதைச்சு கொண்டு இருந்தாங்க. ஆனா அது இல்லை உண்மை. இந்த ரோட்டுக்கு போடுற பணம் என்பது, இந்த ரோட்டுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற நிதி என்பது வேறு யாருடைய காசு இல்லை, உங்களோட காசு. தெரியும் தானே? இப்போ நீங்க இங்க குடியேறிய வேலை காலம் இன்னும் ஒரு 5-6 வருஷம் கூட இல்லை என்ன? அப்ப அதுக்கு முன்னுக்கெல்லாம் எங்க இருந்தீங்க? எல்லாருமே அகதி முகாம்ல இருந்தோம் என்ன, அல்ல இடைத்தாங்கல் முகாம்ல இருந்தோம். நம்ம என்ன பாடுபட்டிருப்போம் அந்த பிரதேசங்கள்ல ஏன்னா அங்க நமக்கு தண்ணி இல்லாமல் உடம்புக்கு அடியால பிள்ளைகளுக்கு படுகின்ற கஷ்டம், இதெல்லாம் கஷ்டமெல்லாம் பட்டு கொண்டு நம்ம போயிட்டு ஒரு 1/2 கிலோ சீனி வாங்கியிருப்போம் தானே, ஏன்னா பெட்ரோல் அடிச்சிருப்போம் தானே.
இப்போ குழந்தைகளுக்கு பால்மா வாங்கி எல்லாத்துக்கும் வரி ஏற விடுறாங்க மறந்துடாங்க. இந்த வரி எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த திரைசேரியில வச்சுக்கொண்டு அந்த திரைசேரியில இருக்கிற பணத்தை தான் இந்த மாதிரி ரோட்டுகள் செய்யறதுக்கு வீதிகள் செய்யறதுக்கு ஒதுக்கீடு செய்யறது. சரியோ, ஆனா அந்த ஒதுக்கீடு செய்த பணத்தை இதனால வரைக்கும் என்ன செஞ்சாங்க, இந்த ரோட்டை போடுறேன்னு சொல்லி அதையும் அள்ளி சாப்பிட்டவனுங்க தான் இருக்கிறானுங்க. மலசல கூடம் கட்டுறேன்னு சொல்லி அதையும் அள்ளி சாப்பிட்டவனுங்க தான் இருக்கிறானுங்கன்னா அதுல கமிஷன் அடிக்கிறது, அப்படி இதுல கண்ட்ராக்ட் கொடுக்கறது யாருக்கு இல்லைன்னா இப்படித்தான் இது நாள் வரைக்கும் இருந்தது. இப்ப எங்களுக்கு இருக்கின்ற தேவைத்தான், உங்களுடைய அனுராட அரசாங்கத்துக்கு இருக்கிற தேவைத்தான் வேற எதுவும் இல்ல. அனுரத்தோழர் ஏன்னா இப்ப 3 மாதத்துக்கு முன்ன யாழ்ப்பாணத்துக்கு வந்தார், வந்து ஏன்னா டிசிசியில கலந்து கொண்ட போது கேட்டாரு, இங்க இருக்கின்ற ஆர்டி வீதி புனரமைப்பு அதிகார சபை கிட்ட கேட்டார், அபிவிருத்தி அதிகார சபையில கேட்டாங்க, இங்க உள்ள வீதிகள் எல்லாத்தையும் அமைக்கிறதாக இருந்த உங்களுக்கு எத்தனை கோடி ரூபாய் வேண்டும் இப்ப அப்படின்னு கேட்டார். அந்த நேரத்தில் அவங்களுக்கு எதுவும் சொல்லிக்கணும்னா பிறகு நாங்கள் சொன்னோம் 5000 மில்லியன் ரூபாய் வடமாகாணத்துக்கு நாங்கள் தாரம்னு சொன்னோம். சரியா, அப்ப இப்ப நமக்கு 5000 வந்திருக்குது. சரியா, எல்லா மாவட்டத்துக்கும். அப்ப அதுல இப்ப நாங்க எடுத்துக்கொண்டா ஒவ்வொரு பிரதேசத்துல இருக்கின்ற இந்த பிரதேசத்துல இருக்கின்ற வீதிகளை முதல்ல புனரமைக்க வேண்டிய செய்யும். ஏன்னு கேட்டாம நம்ம அரசாங்கத்தினுடைய வேலை திட்டங்கள்ல ஒரு வேலை திட்டம் தான் இந்த வறுமை ஒழிக்கணும். வறுமை ஒழிக்கணும் என்ன செய்யணும், கிராமங்கள்ல இருக்கின்ற வீதிகள் எடுத்துக்கொண்டால் சரி, குளங்கள் எடுத்துக்கொண்டால் சரி, பாடசாலைகள் எடுத்துக்கொண்டால் சரி, வைத்தியசாலைகள் எடுத்துக்கொண்டால் சரி, என போக்குவரத்து வசதிகள் எடுத்துக்கொண்டால் இது எல்லாமே மேலே உயர்த்துகின்ற வேலையை முன்னெடுக்கும். அப்ப அதன் போதுதான் வறுமையை ஒழிக்க முடியும் அப்படின்ட்டு நாங்க கூடுதலா நம்புறோம். அப்ப இவ்வாறான வீதிகள்லாம் வேகமாக வருகின்ற போது நடக்கும், நமக்கு வேகமாக நகரங்களோட தொடர்பு கொள்றதுக்கான வாய்ப்பு அதிகம். நமக்கு ஒரு பக்கம் அது இல்லாம இங்க உற்பத்தி செய்கின்ற பொருட்களை வேகமாக நகரங்களுக்கு கொண்டு செல்வதற்கான வாய்ப்பு கூட. இங்க மரகரி உற்பத்திகளா அல்லது ஏனைய உற்பத்திகளா அல்லது என்ன தென்னை உற்பத்தியா அல்லது என்ன பழைய அபிவிருத்தி உற்பத்திகளா எல்லாமே வேகமாக நகரங்களுக்கு கொண்டு செல்வதற்கும் அதை விற்பனை செய்வதற்கும் அதன் மூலமாக வருமானத்தை ஈட்டிக் கொள்வதற்கும் போதுமானதாக இருக்கும். அந்த வகையில இன்றைக்கு நம்ம அரசாங்கத்தினுடைய பிரதானமான நோக்கங்கள் ஒன்றுதான் உண்மையிலேயே இலங்கையில இருக்கின்ற இந்த வறுமை நிலையில வாடுகின்ற மக்களை மாற்றி அமைக்கும். அப்ப அதற்காக என்னென்ன செய்ய முடியுமோ, நமக்கு அஸ்வசமா கொடுக்க முடியுமா கொடுத்தோம், முதியோர் நிதியத்தை அதிகரிக்கணுமா கொடுத்தோம், பாடசாலைகள் பிள்ளைகளுக்கு புத்தகங்கள் கொடுக்கணுமா, வேணைய வவுச்சர் கொடுக்கணுமா, எல்லாமே செய்தோம். அதெல்லாம் செய்தால் மாத்திரம் போதாது, அவங்களோட வீதிகள் நல்ல முறையில் புனரமைக்கப்பட வேண்டும், அவர்களுடைய குளங்கள் புனரமைக்கப்பட வேண்டும். அதன் மூலமாக அந்த பிரதேசங்கள்ல இருக்கின்ற உற்பத்தி துறைக்கு ஊக்குவிப்பு வழங்கும். விசேடமாக நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இந்த யாழ் மாவட்டத்தில் எடுத்துக்கொண்ட இன்னைக்கும் கூட 28,000க்கு அதிகமான பெண்கள் பெண் தலைமையிலான குடும்பங்கள் தான் இருக்கிறதாக சொல்றாங்க. அப்ப இந்த பெண் தலைமையிலான இருக்கின்ற குடும்பங்களுக்கு என்ன செய்யணும், அப்ப இதனால் வரைக்கும் அந்த பெண்களுக்கு எங்களோட சகோதரிகளுக்கு அதாவது மேலோட்டமான வேலை திட்டங்கள் இருந்ததை தவிர உண்மையிலேயே இதுல இருக்கின்ற அடிப்படை ஆழமான வேலை திட்டங்கள் கிடையாது. அப்ப அதனால இப்ப எங்களுடைய அமைச்சு, எங்களுடைய பெண்களுக்கான அமைச்சு, எங்களுக்கான அதாவது கிராமிய அபிவிருத்தி அமைச்சு எல்லாமே இன்றைக்கு இறங்கி கொண்டு வந்திருக்கின்றார்கள். வேறு எதுவும் இல்லை, இந்த கிராமத்துல இருக்கின்ற பெண்களை ஊக்குவிக்கிறது எப்படி, அவர்களுடைய உற்பத்தியில ஈடுபட வைக்கிறது எப்படி, அதன் மூலமாக அவர்களுடைய குடும்பத்தை உயர்த்துறது எப்படி செய்யணும். இது இன்னைக்கு நாளைக்கு மறுநாளாவது செஞ்சே ஆகும். உங்களை நாங்கள் கண்டு கொண்டது மிச்சம் மகிழ்ச்சி எனக்கு. මීට කලින් ඔබතුමාලා කොහෙද හිටියේ, කියන්නේ මේ ගමේ පදිංචියට ආවේ යුද්ධෙන් පස්සේ මට කිව්වේ 2018 කියලා. இதுக்கு முதல் நீங்க எங்க இருந்தீங்க? 2018க்கு பிறகுதான் நீங்க இங்க வந்து குடியேறினீங்கன்னு சொல்லி எங்களுக்கு சொன்னாங்க. அதுக்கு முதல்ல எங்க இருந்தீங்க? උඩුයි. දැන් ජීවත් වෙන්න මොනවද කරන්නේ? நீங்க இப்ப உங்களோட வாழ்வாதாரத்துக்கான என்ன செய்யறீங்க, என்ன தொழில் செய்றீங்க?
පවා කරනවලු කූලි වැඩක් කරනවලු. කොළඹ මිනිස්සු ඉතින් ඉන්නේ ඔබතුමාලට ඩොලර් යුරෝ පවුම් ගොඩක් එනවා කියලා. கொழும்பு மக்கள் யோசிச்சு கொண்டிருக்கிறாங்க நினைச்சு கொண்டிருக்கிறாங்க உங்களுக்கு டாலர்ஸ் மற்றது பவுண்ட்ஸ் எல்லாம் வருதுன்னு சொல்லி. ඩොලර් තියා රුපියලුත් නෑ නේද? ஒரு ரூபாயும் இல்லை உங்களுக்குன்னு. ඒක තමයි. ඉතින් ඒ නිසා අපි ඔබතුමාලගේ මේ තෙලිප්පලේ කියන අපේ ප්‍රාදේශීය ලේකම්තුමියගේ බලපදේශයට මුදල් වෙන්ගලා තිනවා රුපියල් කෝටි 126ක් විතර. 1,250 மில்லியன் கோடி 1,250 மில்லியன் கோடி வந்து உங்களோட பிரதேசத்துக்கு வந்து ஒதுக்கப்பட்டிருக்குது. டிஎஸ் மேடம் என்ற பிரதேசத்துக்கு வந்து 120 கோடி வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு. අර දෙමළ කතා කරන්න බැනාට මෙයා කියන වැරදිව මට තේරෙනවා. எனக்கு தமிழ் கதைக்கு இல்லாட்டி இவர் சொல்ற பிள்ளை வந்து எனக்கு விளங்குது. ඉතින් ඒ සල්ලි ලංකාවේ මිනිස්සුන්ගේ සල්ලි. அந்த காசு வந்து இலங்கை மக்களுடைய பணம். ඔබතුමාලා බඩු ගනිද්දී සීනි ගනිද්දී ටෙලිෆෝන් කෝල් ගනිද්දී ආණ්ඩුවට බදු ගෙවනවනේ. நீங்க வந்து பொருட்கள் வாங்கிக்க சீனி வாங்கிக்க டெலிஃபோன் கால் எடுக்க அதுல வர அந்த வெட்பேரை அதாவது வெட்டை வந்து நீங்க அரசாங்கத்துக்கு கொடுக்குறீங்க தானே? ඒ සල්ලි වලින් තමයි අපි මේ පාරවල් හදන්න ඔබතුමාලට මේ ප්‍රදේශ මේක වඩා ටිකක් ඉස්සරහට ගන්න මුදල් වෙන් කරලා තියෙනවා. அந்த உங்களுடைய பணத்துல தான் வந்து இந்த பிரதேசத்தை வந்து கட்டி எழுப்புறதுக்கான பணம் வந்து ஒதுக்கப்பட்டிருக்குது. අපි ජනාධිපති අනුර කුමාර සහෝදරයාගේ ආණ්ඩුව විදියට අපි මුලින්ම ඔබතුමාට ස්තුතිවන්ත වෙනවා. පසුගිය මැතිවරණවලදී අපිව දන්නේ නැතුව, දකින්නේ නැතුව දේශීය මක්ක ශක්තිය වලට මේ පළාතේ ගොඩක් අය ඡන්ද දුන්නා. எங்களை அன்று தோழருடைய அரசாங்கத்திற்கு கடந்த காலத்துல நீங்கள் எங்களை காணாமலே எங்களுக்கு வந்து இவ்வளவு ஓட்ஸை வந்து கொடுத்திருந்த நீங்கள் அதுக்கு உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக் கொள்றேன். ඒ නිසා අපිට වගකීමක් තියෙනවා ඔබතුමාලා ඇතියපු විශ්වාසය රකින්න. அதனால எங்களுக்கு பொறுப்பு இருக்குது நீங்கள் கொடுத்த இந்த நம்பிக்கையை வந்து காப்பாற்றுறதுக்கு. ඒ නිසා තමයි අපි ආණ්ඩුවක් විදියට දැන් මේ සල්ලි වෙන් කරලා තියෙන්නේ පාරවල් ගොඩක් මේ පළාතේ හැදෙනවා. அந்த வகையில தான் அரசாங்கத்தினால உங்களுக்கு இந்த நிதி ஒதுக்கப்பட்டிருக்குது. இங்க இருக்கிற பாரிய சில தெருக்களை வந்து புனரமைப்பு. ඒ වගේම අපි හිතනවා ඔබතුමාලට මම හිතන්නේ ගෙවල් දීලා තියෙනවා. ගෙවල් හදලා ඉවරයිද? உங்களுக்கு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு வீட்டு திட்டம் கொடுக்கப்பட்டிருக்குது. வீடு கட்டி முடிஞ்சுதா? ගෙයක් හදන්න කීයක් හම්බ වෙනවද සල්ලි? வீடு கட்டுறதுக்கான எவ்வளவு காசு உங்களுக்கு கிடைக்கிறது? ලක්ෂ 10ක් ඔක්කොම 2.5 දැන් ලක්ෂ 10න් ගෙයක් හදන්න පුළුවන්. 10 லட்சத்துல வீடு கட்டலுமா? වාහනයක් තමයි හදන්න පුළුවන්. මේ කූලිකල්ට තමයි ඇති වෙන්නේ. නෑ ඔබතුමාලා ජීවත් වෙන්න කරන්නේ සමහරු කුලී වැඩනේ නේද? நீங்கள் வந்து உங்களோட வாழ்வாதாரத்துக்கு வந்து சில பேர் கூலி வேலை தானே செய்யற நீங்கள் என்ன? ඒකට ඒකත් කරන ගමන් ආයි ගෙදරටත් පහස් වෙන වෙලාව අඩුයි නේද? அதையும் செஞ்சு கொண்டு வீட்டை கட்டுறதுக்கு கஷ்டப்படுறதுக்கான நேரமும் குறைவு தானே என்ன? අපි ආණ්ඩුවේ ගෙවල් හදන්න එක එක අපිට කලින් ගත්ත තීන්දුව සමහර පැතිවල ගෙවල් හදන්න රුපියල් ලක්ෂ 10ක් දෙනවා. எங்களுடைய அரசாங்கத்தால எடுக்கப்பட்ட தீர்மானம் சில இடங்கள் சில பிரதேசங்கள்ல வீடு கட்டுறதுக்கு 10 லட்சம் கொடுக்க வேண்டும். තව තැන්වල ලක්ෂ 15ක් දෙනවා. சில பிரதேசங்களுக்கு வந்து 15 லட்சம் கொடுக்கறதுன்னு சொல்லியும் මම දන්න තරමින් මලයගම ඒරියා එකේ ලක්ෂ 25ක්ද 28ක්ද දෙනවා. நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பிரதேசங்களுக்கு வந்து 28 லட்சம் வீடு கட்டுறது கொடுக்கறதுன்னு சொல்லியும் நான் සාමාන්‍යයෙන් මේ තෙලිප්පලේ මේ මයිලටි මේ පැතිවල අර ගඩොල් සිමෙන්ති ජාති ටිකක් වැඩිපුර ගණන් නේද වඩිට වඩා. இங்க வந்து தெளிப்பல பிரதேசத்துல வந்து சிமந்து மற்ற இந்த கல்லுகள் வந்து கொஞ்சம் விலைதானே. ඒ නිසාම අපි ජනාධිපතිතුමාට අපි ඉදිරිපත් කරන්න
රටේ ගියක් හදන්න සමහර තැන්වල එක ගාණක් ඔබතුමාට තව ගාණක් නිසා පුළුවන් ද මේ ගාණ තව චුට්ටක් වැඩි කරන්න කියලා. அதனால நான் வந்து ஜனாதிபதி தோழரிடம் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறேன். இங்கால இந்த பிரதேசங்கள்ல வந்து வீடுகளை அமைக்கிறதுக்கு சில செலவினங்கள் கூட இருக்கிறதால அதுக்கேற்ற மாதிரி அந்த கொடுப்பனவுகளை கூட்டி எழுமான்னு சொல்லி ஜனாதிபதி தோழருக்கு நான் வந்து கோரிக்கையை முன்வைக்கிறேன். ඉතින් දැන් ගොඩක් වෙලා හිටපු නිසා මම ගොඩක් කතා කරන්න බලාපොරොත්තු වෙන්නේ නැහැ. நீண்ட நேரம் காத்திருந்ததால நான் நிறைய கதைக்கிறதுக்கு எதிர்பார்க்க இல்லை. எங்களுடைய சிறு தவறுகள் எங்களோட திறமைகள் பற்றி சிலவற்றை உங்களுக்கு அறிய தர வேண்டிய கடப்பாடு இருக்கின்றது. இப்போ இன்று நாங்கள் நிற்கும் இடத்தில் 86ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 13ஆம் தேதி 86ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 13ஆம் தேதி இராணுவத்தாலும் விமானப்படையாலும் தாக்குதல் பட்டுத்தான் இந்த இடத்தை விட்டு வெளிக்கிட்டு ஓடினாங்க. வெளிக்கிட்டு ஓடி இன்றைய 40 வருஷம். நான் கேட்கிறேன், இன்று தென்னிலங்கையிலிருந்து வந்திருப்பவர்களாக இருக்கலாம், இங்கே இது வந்திருக்கிறவர்களாம். உங்களுடைய ஒரு கேள்வி இருக்கிறேன். உங்களுடைய இடம்தான் 2 வைத்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய இன்றைக்கு 3500 ஏக்கரும் விடாத காணி உங்களுடைய 2 வைத்துக் கொள்ளுங்கள். என்ன செய்வீர்கள்? இந்த 40 வருஷம் இடமில்லை. மக்கள் எங்கே குடியிருக்கிறது? விமான விஸ்தரி பண்ணுறது இன்றைக்கு தோட்டம், ராணுவம் தோட்டம் செய்யுது. நீங்கள் பாருங்கள், குறும்ப சிட்டியிலிருந்து இப்படியே இந்த ரோட்டு வழியை வந்து மயிலட்டி வீதியால் பராதி கேம்பு வரைக்கும் போய் பாருங்கள், நிலைமை தெரியும். இதை நீங்கள் அறிஞ்சால் தான் அதுக்கு ஏற்ற வழியை செய்யலாம். இல்லை, இடம் விடுவிக்கப்பட வேணும். அதைத்தான் நாங்கள் இருக்கிறோம். வீதி செய்கிறது அபிவிருத்தி தேவை. நீங்கள் தாராளத்துக்கு நன்றி. ஆனால் அந்த இடம் விட்டால் தான் அதுக்குரிய குடும்பங்கள் மக்கள் அதில் வந்து குடியேறி இருந்தால் தான் அபிவிருத்தி செய்யலாம். அதை விடுகிறதுக்கு வழியை பாருங்க. எங்களுக்கு தயவு செய்து காலம் தாழ்த்தாமல் விடுவிக்கிறத முதல் செய்து தாங்குவோம். அதுதான் எங்களுக்கு தேவை. எவ்வளவு கால இல்லைக்க விடுவிப்பீங்கள் என்றதை எங்களுக்கு தயவு செய்து சொல்லி போட்டு போவோம். அதுதான் எங்களுக்கு தேவை. உடனடியாக இதில் முடிவெடுக்கலாம் தானே, அதுக்குரிய நடவடிக்கையில் தாங்கள் குழம்புல போய் கதை எடுத்து அரசாங்கத்தின் கொள்கை தான் நம்ம மக்களுடைய காணி மக்களுக்கு கொடுக்க வேணும். එතකොට දැන් අපි ඇවිල්ලා ආණ්ඩුව මාස 6යි. நாங்கள் ஆட்சிக்கு வந்து 6 மாதம் தானே? 7 මාස. 7 மாதம். එතකොට මාස 7ට අපි පලාලි පාර ඇරලා තියෙනවා. 7 மாதத்துக்கு நாங்கள் பலாலி ரோட்டை திறந்துருக்கிறோம். අනාය පාර ගියාද? போனீங்களா அந்த ரோட்டில்? ஓ, பலாலி ரோட்டில் போனீங்களா? ரோட்டுக்கு போனா போனீங்க? ரோட்டுக்கு போனால் அங்கால மக்கள்கிட்ட போயிடலாம். இருக்க இடம் விட ரோட்டுக்கு வெளியிலேயே අපි ආණ්ඩුවක් ඇවිල්ලා අපිට කලින් අවුරුදු 50කට මේ ආණ්ඩු තිබ්බනේ. எங்களுக்கு முன்னுக்கு இந்த அரசாங்கம் மற்ற அரசாங்கம் 50 வருஷத்துக்கு மேலே இருந்தாங்க தான். என்ன 2015 2020 වෙනකන් சுமந்திரன் மகாதலத் මේ ආණ්ඩු කරානේ. 2015 2020 ஆண்டு வரைக்கும் சுமந்திரன் போன்றவர்கள் இந்த அரசாங்கத்தில் தான் இருந்தாங்க தான். என்ன அந்த காலத்து அரசாங்கத்தில் පාරවල් අපි අරින්න පටන් ගන්න තියෙනවා. இப்போ நாங்கள் வீதிகளை திறக்கிறது ஆரம்பிச்சிருக்கோம். දැන් වඩක්ක එක චෙක් පොයින්ට් එකක් නැහැ. இப்போ வடக்கில் எந்த ஒரு செக் பாயிண்ட்டும் கிடையாது. කොළඹ චෙක් පොයින්ට් ඉරිකා වඩක්ක චෙக் පොයින්ට් இல்ல. නැහැ. எங்களுக்கு நீண்ட கொஞ்சம் எங்களுக்கு ஏழுங்கள் ஐயா. நீண்ட காலத்துக்கு இருக்காம අපිට ආන්න வடக்கில் இப்போ இன்னைக்கு செக் பாயிண்ட் இல்லை, கொழும்புல செக் பாயிண்ட் இருக்கு. එතකොට ඊට පස්සේ මම හිතන්නේ දිසාපැතුමාට ළඟදී ඉඩම් ගණනාවක් හමුදාවෙන් බාර දුන්නා. அண்மை காலங்களில் அரசாங்க அதிபருக்கு இடம் பல காணிகளை அரசாங்க இராணுவத்தால் கையளிச்சாங்க. ඒ වගේම හමුදාව කියලා තියෙනවා මේ පළාත්වල තිබෙන ඉඩම් තවත් 16ක් රජයට සහ ජනතාවට බාර දෙනවා. அப்போ அதே போன்ற இராணுவத்தில் சொல்லியிருக்குது, இங்கே இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற 16 காணிகள் அரசாங்கத்திடமும் ஒப்படைப்பதாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். තව මම හිතන්නේ ගිය ආණ්ඩුවෙන් දීපු ඉඩම් ප්‍රමාණයක් තියෙනවා. ඒවයි
හමුදාවෙන් හරියට වැටවල් ගහපු නැති නිසා මම හිතන්නේ තවම ජනතාවට පාවිච්චි කරන්න බැරි. அப்போ அது கடந்த காலங்களில் விடுவிக்கப்பட்ட காணிகள் கொஞ்சம் இருக்குது. அது இராணுவத்தால் சரியான முறையில் அதாவது வேலிகள் அமைக்கப்பட்டதன் காரணமாக அந்த காணிகளை ஒப்படைக்க முடியாது போயிருக்கு. ඉතින් ඒ නිසා අපි ආණ්ඩුවක් විදියට තමුන්නාසලාට අයිති ඉදන් ඉදරොත් ලබා දෙනවා. තමුන්නාසලාට මෙතන හොඳට ජීවත් වෙන්න පුළුවන් පරිසරය හදන්න තමයි හදන්නේ. ඒ නිසා ඒ ගැන විශ්වාසයෙන් ඉන්න කෙනෙක්දීම තමයි කරන්නේ. නැතුව මේ ඉදන් වෙන කාටවත් දෙන්න හරි මේ ඉදන් හැමදාම හමුදාව හරි ආණ්ඩුවට තියාගන්න අපි බලාපොරොත්තු වෙන්නේ. இப்போ அரசாங்கம் என்ற வகையிலும் கூட காணி உங்களுக்கு ஒப்படைக்கிறது தான் எங்களுடைய பிரதானமான நோக்கம். அதனால இந்த காணிகளை நாங்கள் அரசாங்கம் என்ற வகையில் வேறு யாருக்கும் கையளிப்பதற்கும் அதே போன்று தொடர்ந்து இராணுவத்து கையில் வச்சிருப்பதற்கும் எங்களுடைய நோக்கம் அல்ல. மக்களுடைய காணி மக்களுக்கு கையளிப்பது எங்களுடைய நோக்கம். සුමන්තරන් මහතාට නඩු දාන්න ඕන වෙන්නේත් නැහැ. මාධ්‍ය සාකච්ඡා තියන්න ඕන වෙන්නේත් නැහැ. එයා 2015 2020 කාලේ ඇමති කෙනෙක්ටත් වඩා උඩින් හිටියේ ඒ කාලයක කරගත්තා. அப்போ அன்றைய காலகட்டங்கள் 2015ஆம் ஆண்டு 19ஆம் ஆண்டுகளில் சுமந்திரன் அவர்கள் அந்த அரசாங்கத்தில் முக்கிய புள்ளியாக இருந்தார். இப்போ இன்னைக்கு வழக்கு போடவும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. அன்னைக்கு மனுங்கெல்லாம் சரியான முறையில் இருந்து உருப்படியாக வேலைகள் செஞ்சிருந்தால் இன்னைக்கு வழக்கெல்லாம் போட வேண்டிய அவசியம் கிடையாது. එතුමා පොඩ්ඩක් හිතරිතිලින්න තරදිච්ච නිසා. அப்போ அதனால அவருக்கு இருக்க தாக்கம் என்னன்னு கேட்டால் வேறு தோல்வி அடைஞ்சார் தானே, தேர்தலில் தோல்வி அடைஞ்சார். அதனால தான் காரணம். ඔබතුමාලා ඒකට වැඩි කලබල වෙන්න එපා. அதனால அது சம்பந்தம் நீங்கள் எதுவும் கலவரம் அடைய வேண்டாம். අපි ප්‍රදේශ දියුණු කරනවා ඉදිනුත් ඔබතුමාලා ලබා. நாங்கள் உங்களோட பிரதேசத்தையும் முன்னேற்றுவோம், உங்களையும் நாங்கள் பார்த்துக்கொள்வோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. வந்து வீதி புனரமைப்பு ஆரம்பித்து வைக்கப்படும். பயப்பட வேண்டாம். ஒன்று கிடச்சி கொடுக்குறத பற்றி சொல்கிறீங்க. ஒரு லோட் மணல் 1 லட்சம் 2 வீடு கட்டுருவாங்க. எங்களுடைய 182 மில்லியன் நகர அபிவிருத்தி வீடமைப்பு அமைச்சினால இந்த மீள்குடியேற்ற பிரதேசங்களில் வீதிகளை புனரமைப்பாக செய்த இன்றைய நிலைமையில் இன்று இந்த அமைச்சர் யாழ்ப்பாணம் மாவட்டத்துக்கு வந்த நிலைமையில் இந்த வீதி ஆரம்பிப்பு வைப்பு நடந்த ஒழிய கிட்டத்தட்ட 42 வீதிகளுக்கு மேற்பட்ட வீதிகள் வலிகாமம் வடக்கில் மீள்குடியேற்ற பிரதேசங்களில் புனரமைப்பாக நடவடிக்கை அதன் ஒரு ஆரம்பகட்ட நடவடிக்கை மட்டும்தான் இன்று. ஆனால் மக்களுடைய கோரிக்கை இந்த வீதிகள் புனரமைப்பு மட்டும் இல்லாமல் தங்களுடைய காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்றுதான் கோரிக்கையாக இருந்தது. அதிலும் குறிப்பாக மயிலட்டி கிழமைகளை சுற்றி இருக்கிற பிரதேசங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என கேட்டிருந்தார்கள். அந்த பிரதேசங்கள் விடுவிக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டிருந்தார்கள். அவர்களும் விரைவில் அதற்கான அறிவிப்புகளை வழங்குவதாகவும் கூறிவிட்டு சென்றது. அமைச்சர் பிமல் ரத்னாகா தனது உரையில் சுமந்திரன் வழக்கு தொடுத்தமை பற்றிய கருத்துக்கு தவிசாளர் கருத்து வெளியிடுகிறார். இந்த பிரதேசம் உயர் பாதுகாப்பு வலியமாக 2013ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 29ஆம் ஆண்டு வர்த்தமானி பிரசுரம் செய்யப்பட்ட போது அதற்கான வழக்குகளை தொடுத்தவர் சுமந்திரன் தான். அதனைத் தொடர்ந்துதான் இந்த பிரதேசத்தில் கிட்டத்தட்ட 6300 மேற்பட்ட ஏக்கர் நிலப்பகுதிகள் உயர் பாதுகாப்பாக இருந்த எல்லாமே இன்றைய 3000 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த புதிய அரசாங்கம் பதவியேற்ற பின் எந்த ஒரு நிலப்பகுதியும் விடுவிக்கப்படவில்லை. கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னால் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்தபோது பலாலி வீதியினுடைய கிழக்கு பகுதியில் 5 கிராம சேவையாளர் பிரிவு பலாலி வடக்கு, பலாலி கிழக்கு, பலாலி தெற்கு, வசாவளம் கிழக்கு, வசாவளம் மேற்கல் உள்ளடக்கியதாக 234 ஏக்கர் நிலப்பகுதி விடுவிக்கப்பட்டும் அதனுடைய பாதுகாப்பு வேலிகள் இராணுவ பாதுகாப்பு வேலிகள் இன்னும் 16 மாதங்கள் கடந்தும் அகற்றப்படாமல் இருக்கின்றன. அவ்வாறான நிலைமையில்தான் அதை விட தற்பொழுது
வடமராட்சி கிழக்கிலிருந்து கிளிநொச்சி முல்லைத்தீவு ஊடாக 5781 ஏக்கர் நிலப்பகுதிகள் கடற்கரை வண்டிய நிலப்பகுதி மக்களுடைய நிலங்களை சுயரிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போது அது இங்கே வலுவில் இல்லாத ஒரு சட்டத்தை பயன்படுத்தி மேற்கொண்ட போது அதற்கு எதிராக சுமந்திரன் வழக்குகளை தாக்கத்தில் இருந்த அதனூடாக அந்த வழக்கின் ஊடாக அந்த தடை வர்த்தமானி அறிவித்தலுக்கு தடை விதிக்கப்பட்டிருப்பது அவர்களுக்கு இன்று பெரும் இடைஞ்சலாக இருப்பதுதான் காரணமாக இருக்கிறது. ஆகவே இந்த நிலங்களை விடுவிப்பதற்கான முயற்சிகளை சுமந்திரன் முழுமையாக ஈடுபட்டிருப்பது அவர்களுக்கு ஒரு தலையீடியாக இருப்பதனால் தான் இன்று சுமந்திரன் மீது பெரும் காய்ச்சலாக இருக்கிறார்கள். அவர் மக்களுக்காக தொடர்ச்சி தான் பாராளுமன்ற உறுப்பினராக இல்லாவிட்டாலும் இந்த மக்களுக்காக தொடர்ச்சியாக உழைத்து வருகின்றார். ஆகவே அவர் மீது காய்ச்சல் இருந்தாலும் காய்ச்சல் இல்லாவிட்டாலும் மக்களுக்காக அவர் தொடர்ச்சியாக உழைப்பார். surrounding area and environmental area not really. These type of bushes and everything is there. They are about இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்குமே நம்புகிறேன். ஜாலி ருஜன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க மற்றும் உங்க கருத்துக்களை தெரிந்து கொள்ளலாம். மீண்டும் மற்றொரு காணொளியை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.